ஆராய்ச்சி பண்ற மைண்டு, பூரித்து நிற்கிற மைண்டு, அதிசயமா பாக்குற மைண்ட் எல்லாம் பக்தி விருத்தியை விட்டு வெளியே போயிருக்கு. ஒருத்தன் சொல்றான், ஒரு பிக்சரை காமிச்சு, இது என்ன தெரியுமா அப்படிங்கிறான். என்னது அப்படின்னா, நோவா காலத்துல இருந்த பேழை. என்னது இது? என்னது இது? நோவா காலத்து பேழை அப்படியே இருக்குது. அந்த மலையில அப்படியே நாங்க இந்த மாதிரி அந்த போட்டோன்னு காமிக்கிறோம் ஒருத்தன். அதுல அவனுக்கு பெரிய சந்தோஷம். டிபில வைக்கிறான், ஸ்டேட்டஸ்ல வைக்கிறான், நோவா காலத்து பேழை. நான் கேட்டேன், நோவா காலத்து பேழை எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான், இவர்களை பாதுகாக்க. நான் சொன்னேன், இவர்களை பாதுகாக்க மாத்திரமல்ல, அவர்களை அழிக்க. புரியுதா உங்களுக்கு? அவர்களை அழிக்கிறதுனால தானே இவர்களை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. நோவா காலத்து பேழை எதற்கென்றால், ஒரு கூட்ட ஜனம் தன்னுடைய விருப்பத்திற்கே ஓடிக்கொண்டிருந்த ஜனத்தை மனஸ்தாபப்பட்டு கடைசியில அழிக்க வேண்டிய சூழ்நிலை கடவுளுக்கு வந்தது. அதற்கு தான் நோவா காலத்து பேழை. இதை பார்த்து சந்தோஷப்படவோ பூரித்து நிற்கவோ இவ்வளவு பெரிய பேழை அப்படின்னு சொல்றதுக்கோ அல்ல. இதை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு உணர்வு வேண்டும். தேவனுடைய விருப்பத்திற்கு விரோதமாய் போகும் பொழுது ஒரு பெரிய அழிவு வரும். ஆனால் தேவனுடைய சித்தத்திற்கு என்னை கீழ்ப்படுத்திக் கொள்ளும் பொழுது அழிவின் மத்தியிலும் மிகப்பெரிய பாதுகாப்பு வரும் என்பதை உணர்வதற்காக தான் அந்த பேழையை பார்க்க வேண்டுமே தவிர, அதை போயிட்டு அது எத்தனை அடி எத்தனை உயரம் அதெல்லாம் நமக்கு